சிவில் ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் மல்டிபிள் 3D வியூஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோர் பிளானில் வச்சு நம்மளுடைய ஹவுஸ் பிளான் என்னவோ அதை நம்ம ட்ரா பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வியூஸ் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் 3Dயில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூ மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சைடுமே நம்ம விசிபிள் அதை நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம அதை பார்த்துக்கலாம். இதே நீங்கள் 3D வியூ நீங்கள் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் 3D வியூவில் சேஞ்சஸ் எதாவது பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷீட்லேயும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும் நீங்கள் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணக்கப்புறம். இப்போது நான் 3D வியூஸ்லேயே எனக்கு ஃப்ரண்ட் வியூ ஒரு வியூ வேணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி ஒவ்வொரு வியூவுமே எனக்கு 3Dயில் டிஃப்ரெண்ட் வியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வியூவில் வேணுமோ அந்த வியூவில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு ரூம் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு ரூஃப் ஃப்ளோர் டோர் விண்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் லெவல் 1ல் வச்சுக்கோங்க. லெவல் 1ல் இருந்து நீங்கள் 3D வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல 3D வியூஸ்ன்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூ இருக்கும். ஓகேங்களா? இதிலே நம்ம மல்டிப்ளாக க்ரியேட் பண்ணணும்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லாக் பண்ணிடணும். ஸோ லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சேவ் ஓரியன்டேஷன் அண்ட் லாக் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் கேட்கும். ஸோ அதுக்கான நேம் கொடுத்துருக்கோங்க. நான் வியூ 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். வியூ 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 3D வியூஸில் வியூ 1ன்னு சொல்லி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் வியூ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இதையே நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொட்டேட் ஆகாது, ஏன்னா நம்ம லாக் பண்ணிட்டோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா லெவல் 1ல் வச்சுக்கிறேன். லெவல் 1ல் போயிட்டு மறுபடியும் 3D வியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ 3D வியூ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி க்ரியேட் ஆகுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் வியூ 1 அப்படின்றது நம்ம லாக் பண்ணியாச்சு அந்த ஓரியன்டேஷனை, அதனால் வியூ 1ன்னு சொல்லி அந்த 3D வியூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை பேக் சைடில் வச்சுட்டு இது ஒரு வியூவாக நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேவ் ஓரியன்டேஷன் லாக் வியூ கொடுத்துட்டு இதுக்கான நேம் கொடுத்துக்கோங்க. வியூ 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வியூ 1ன்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கு, வியூ 2 க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வியூ 1 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ ஷோ ஆகும். வியூ 2 கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேக் சைட் வியூ க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை அன்லாக் பண்ணணுன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல சேவ் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதாவது டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. பட் ரொட்டேட் தான் நீங்கள் பண்ண முடியாது. அந்த வியூ அப்படின்றது நம்மளுக்கு அந்த ஓரியன்டேஷனில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸில் நீங்கள் எலமெண்ட்ஸ்லையோ காம்போனன்ட்ஸ்லையோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், எப்பவும் போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வியூ மட்டும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வியூஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு வியூ வச்சுட்டு நீங்கள் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வியூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷீட் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஷீட் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் ஷீட்டு இந்த வியூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வியூ 2 அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நான் 3D வியூவில் போயிட்டு நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். இப்போ நான் வியூ 2 எடுத்துகிட்டு இதை அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷீட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிருக்கும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். அதனால் நம்ம வெறும் ஒரே ஒரு 3D வியூ வச்சுட்டு நம்ம எல்லா வியூஸுமே நம்மளால் காட்ட முடியாது. அதுக்காக தான் நம்ம மல்டிபிள் 3D வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்டில் உங்களுக்கு எந்தெந்த வியூஸ் வேணுமோ அது மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.